ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வாத நோய் தீர முடக்கத்தான் தோசை அது எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்: அரிசி 2 கப்பு, தேங்காய் ஒரு 4 பத்தை, 2 கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை, சின்ன வெங்காயம் கொஞ்சம். இதெல்லாம் எடுத்து நம்ம அரைச்சி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கரைச்சி வச்சு நம்ம உடனே செஞ்சு உடனே சாப்பிடக்கூடியது. இது வச்சு சாப்பிட்றதில்ல. அந்த உங்களுக்கு மூட்டு வலி, இந்த வாத சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இது கேட்கும். வாதத்தினால் வர எல்லாத்துக்கும், முடக்குவாதம், வாதத்தினால என்னென்ன எவ்வளோ உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த முடக்கத்தான் தோசை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் டெய்லி சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், குணம் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். வாதம் உள்ளவங்க ஒன்றும் கிடையாது. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு வாத நோய் வராது. அதனால் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோக்கள்லாம் இருக்குது. நம்ம சேனலை கண்டினியூ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அது ரொம்ப நல்லது. அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் இதை சுட்டு சாப்பிடுங்க. இதுக்கு துணைக்கு சீனியும் சர்க்கரையும் வச்சுருக்குறோம். நீங்கள் வெள்ளை சீனி வேண்டாம். அது எல்லா நோயும் காரணமே வெள்ளை சீனி தான். வெள்ளை சீனியை தவிர்த்துக்கிட்டு நான் நாட்டு சர்க்கரையை பரிந்துரைக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சாப்பிட்றது நல்லது, சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.